السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியமிக்க காதிரியா டிவியினுடைய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சேலம் ஜங்ஷன் நூருல் இஸ்லாம் மதரசா மற்றும் மஸ்ஜிதினுடைய இமாமாக இருக்கிறேன். மதரசா நூருல் இஸ்லாமிலே பேராசிரியராகவும் இருக்கிறேன். அதே போல தொடர்ந்து இந்த மதரசாவிலே இருக்கிறேன். சேலம் நூருல் இஸ்லாம் ஜாமியா மஸ்ஜித். சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்திலே பல இடங்களிலே சஹருடைய உணவை ஏற்பாடு செய்கிறார்கள். அதிலே பலவேறும் உணவருந்தி மகிழ்கிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள். அதிலே குறிப்பாக நம்முடைய தீன் ஹஜ் சர்வீஸினுடைய ஓனர் தொப்பி வாப்பா ஆஜியார் அவர்கள் அப்படிப்பட்ட ஏற்பாட்டை மயிலாடுதுறையிலே செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அவர்களுடைய ஹிதுமத்தை அல்லாஹு தாலா முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெரும் கிருபையால் புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடையப்பட்டிருக்கின்றோம். ரமலான் மாதம் என்பது அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச் சிறந்த ஒரு மாதம். பொதுவாகவே ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தையும் வானுலகத்தையும் அழகுபடுத்தி காட்டுகின்றார். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல, இதா தஹல ரமலானு ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமாஇ, ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தினுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடுகின்றன என்று ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். வானத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விட்டன என்று சொன்னால் நம்முடைய துஆக்களும் இபாதத்துகளும் மிகவும் எளிதாக வானுலகுக்கு உயர்த்தப்படுகின்றன, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அது மட்டுமல்ல, வானுலகத்திலே இருந்து நமக்கு வரக்கூடிய ரிசுக்குகள், நம்முடைய ரிசுக்குகளை அல்லாஹு தஆலா மிகவும் அதிகமாக இந்த மாதத்திலே இறக்குகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அதிகமாக கீழே இறக்குகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹு தஆலாவுக்கு என்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யஸீஹூன ஃபில் அர்தி, பூமியிலே சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள். எல்தமிசூன மஜாலிஸ திக்ர், திக்ருடைய மஜ்லிஸுகளை அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். திக்ருடைய மஜ்லிஸுகளை கண்டுவிட்டால் அங்கே சென்று அமர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நிலை, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸுகள் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக நடைபெறுகின்றன. அந்த வகையிலே நம்மை சுற்றிலும் மலக்குமார்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். மலக்குமார்கள் நம்முடைய இபாதத்துகளை பார்த்து அல்லாஹுவினிடத்திலே பெருமையோடு பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த இபாதத்துகளை கேட்டு அதன் மூலமாக பெருமிதம் கொள்ளுகிறான். மனித இனத்தை படைத்தது வீண் போகவில்லை, கண்டிப்பாக அது உயர்ந்த நிலையை அடைகிறது, தன்னை வணங்குவதற்கு என்ற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகிறான் என்ற விஷயத்தை நாம் ஹதீசுகளிலே எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே விழாக்கோலம் பூண்டுவதற்குண்டான ஒரு பெரிய விஷயம் என்ன என்று பார்த்தால்,
மனிதர்கள் நன்மைகள் அதிகமாக செய்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் பாவங்களை குறைத்துக் கொள்கிறார்கள் அல்லது முழுமையாக விட்டு விடுகிறார்கள். பெரிய மொடாக்குடியனாக இருந்தாலும் கூட, அல்லது ஒரு பெரிய விபச்சாரம் செய்பவனாக இருந்தாலும் கூட, ரமலானுடைய மாதம் என்று வந்துவிட்டால், ஆகா இந்த மாதத்திலே அந்த பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தவிர்த்து கொள்கிறார்கள். ரமலான் அல்லாத மாதங்களிலே பள்ளிவாசலுக்கு எட்டி பார்க்காத நபர்கள் எல்லாம் ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக பள்ளிவாசல்களுக்கு வருவதும் தொழுவதும் அல்லாஹ்வை நினைத்து அவர்கள் அழுவதுமாக இருப்பது இந்த ரமலானுடைய பரக்கத்துக்கு ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கின்றான். நோன்பின் மூலமாக மனிதனுடைய மனோ இச்சை அடக்கப்படுகின்றது, மனிதனுடைய தக்குவா உயர்கின்றது என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வார்த்தையின் மூலமாக நோன்பு என்பது இருக்கிறதே, இம்மையிலேயும் நன்மை, மறுமையிலேயும் நன்மை. மறுமையிலே இருக்கின்ற நன்மை என்பது நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம். நோன்பாளி என்பவனை பொறுத்த வரையிலேயும் அவனுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ரையான் என்ற சுவனத்தை படைத்து வைத்திருக்கின்றான். ரையான் என்ற அந்த தனிச்சுவனம் மனிதர்களுக்கு மட்டுமே, நோன்பாளிகளுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தனிச்சுவனம் நோன்பாளிகளுக்கு தவிர மற்ற இபாதத்து செய்பவர்களுக்கெல்லாம் இருப்பது இல்லை. அதே போல அல்லாஹு தஆலா இந்த மாதத்தினுடைய நன்மையை, நோன்பாளிகளுக்கு உண்டான நன்மையை சொல்லுகின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகளையும் மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹு தஆலா எழுதி வைத்து விடுகின்றான். அதனால் நோன்பாளிகளுடைய நன்மைக்கு நானே பொறுப்பு, வான அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூடி கொடுப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சில ரிவாயத்துகளிலே வான உஜ்ஸா பிஹி, நானே அவனுக்கு கூலியாக ஆகிவிடுவேன். அதாவது நோன்பு வைத்ததின் மூலமாக அல்லாஹு தஆலாவே அவனுக்கு கிடைத்து விடுகின்றான் என்ற பொருளை அல்லாஹு தஆலா அங்கு சொல்லி காட்டுகின்றான். எனவேதான் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷங்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒன்று ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, நோன்பை அவன் முடிக்கின்ற நேரத்தில், இஃப்தார் செய்யும் நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம். இன்னொன்று ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி, அவன் தன்னுடைய ரப்புனுடைய தரிசனத்தை பெறும் நேரத்தில் அடைகின்ற சந்தோஷம். இதுவெல்லாம் மறுமையிலே இவனுக்கு கிடைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இம்மையிலே வரக்கூடிய நிலை என்று பார்த்தால், நோன்பின் மூலமாக நிறைய நன்மைகளை மனிதன் பெறுகின்றான். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தை பெறுகின்றான். உடல் ஆரோக்கியம் என்பது இருக்கிறது, அல்லாஹு தஆலா மனிதன் இந்த 11 மாதங்களும் கண்டவாறு சாப்பிட்டு விட்டு உடம்பினுடைய நிலைமையை, ஆரோக்கியத்தை கெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குடலுக்கு அல்லாஹு தஆலா ஓய்வு கொடுக்கின்ற ரீதியிலே நோன்பை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த குடல் காய்ந்து விடுகின்ற காரணத்தினால் அவனுடைய கொழுப்புக்கள் அடுத்ததாக அவனுடைய அந்த பசியின் மூலமாக கொழுப்புக்கள் எல்லாம் கரைக்கப்படுகின்றன. அதன் மூலமாக அவனுடைய ஆரோக்கியம் மேம்படுகின்றது. நல்ல சுகர் நோயாளிகள் கூட நோன்பை விடுவதின் மூலமாக சுகர் மேலும் நன்றாக குறைந்து விடுவதை பார்க்கின்றோம். காரணம், சுகர் என்பது நம்முடைய உணவினுடைய மோசமான நிலைதான் சுகருக்கு காரணமாக இருக்கிறது. அந்த உணவே நோன்பிலே இல்லை, அல்லது அந்த உணவே நோன்பிலே கட்டுப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக சுகரும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதே போல ஒரு மனிதனுடைய அந்த பிரஷர் என்பது, அதுவும் அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் மூலமாக ஏற்படுகின்றது. நோன்பாளி தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை நன்மையான காரியங்களின் மூலமாகவும் அதே போல உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் அமைத்துக் கொள்வதனால் அவனுக்கு பிரஷர் என்பது ஏற்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் இதய நோயாளிகள் கூட டாக்டர்களுடைய பரிந்துரையின் மூலமாக நோன்பை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கலாம். அதே போல ஆஸ்துமா நோயாளிகள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நோன்பை வைப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவர்கள் கண்டிப்பாக மாத்திரை மருந்துகள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால்
டாக்டர்களுடைய பரிந்துரையின் பேரிலே இஃப்தாருடைய நேரத்திலே ஒரு மாத்திரையும் சஹருடைய நேரத்திலே ஒரு மாத்திரையையும் போட்டுவிட்டால் போதுமானது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த ஆரோக்கியமான சூழ்நிலை அல்லாஹு தாலா நோன்பின் மூலமாக மனிதனுக்கு ஏற்படுத்துகின்றான். நாம் ரமலானுடைய மாதம் அல்லாத நேரத்திலே கண்டவாறு சாப்பிட்டு விட்டு உடம்பெல்லாம் ஒரு கனமான நிலையிலே இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது பசி ஏற்படுகின்ற பொழுது அந்த கனமான நிலை என்பது நீங்கி உடலிலே ஒரு சந்தோஷமும் ஒரு சுறுசுறுப்பும் உடம்பு லேசாக ஆகுவதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் நோன்பினுடைய மருத்துவ ரீதியான பிரயோஜனமாக இருக்கிறது. நோன்பின் மூலமாக இப்படிப்பட்ட மருத்துவ ரீதியான நன்மைகள் இருக்கிற காரணத்தினால் மருத்துவர்கள், மாற்று மதத்தை சார்ந்த மருத்துவர்கள் கூட நோன்பு இருப்பதற்குண்டான சலுகையை, நோன்பு இருப்பதற்குண்டான ஊக்கத்தை அவர்கள் அளிக்கிறார்கள். அந்த வகையிலே அல்லாஹு தாலா இந்த நோன்பை மனிதனுக்கு இந்த துன்யாவிலே பெரும் நன்மையை தர வல்லதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போல நோன்பாளி என்பவன் இருக்கிறானே, பசியை உணர்வதன் மூலமாக மாற்று ஏழை பாழைகளுடைய பசியை அவன் உணர்கின்றான். அதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு நோன்பு மட்டுமல்லாமல் ஜக்காத்து கொடுத்து அவனுடைய பசியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மன நிலையை அவன் பெறுகின்றான். எனவே தான் அதிகமாக இந்த மாதத்திலே ஜக்காத்து கொடுக்கப்படுகின்றது. இந்த மாதத்திலே தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லாவிட்டாலும் கூட, மார்க்கத்தினுடைய கட்டளை இல்லாவிட்டாலும் கூட, இந்த மாதத்திலே ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக ஏழை வாழைகள் தங்களுடைய பசியை மறந்து அவர்கள் இருப்பார்கள். ஏழை வாழைகள் தங்களுடைய தேவைகளை அவர்கள் செய்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா இந்த 2வது 10வது நாள் மக்ஃபிரத்து, பாவ மன்னிப்பை அதிகமாக தருவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பிரபல்யமான ஹதீஸை பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறினார்கள். ஏறுகின்ற பொழுது எவன் ஒருவன் இந்த பெற்றோர்கள் இருவரை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக சுவனத்தை அவன் பெறவில்லையோ அப்படிப்பட்டவன் நாசமாய் போகட்டும் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் என்று சொன்னார்கள். 2வது படியிலே கால் வைக்கின்ற பொழுது எவனொருவன் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நன்மைகள் அதிகமாக செய்து பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவனும் நாசமாய் போகட்டும் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆதிலே சேர ரமலான் மாதத்தை நன்மையான காரியங்களின் மூலமாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது தெளிவாக தெரிகின்றது. அதே போல ரமலானுடைய மாதத்திலே தீமைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும், பாவ மன்னிப்புகளை அதிகமாக கேட்க வேண்டும் என்று தெரிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய முழுமையான நோக்கத்தை நாம் அடைந்தவர்களாக, முழுமையான ஃபாயிதாக்களை பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காதிரியா டிவி நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.